கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் சிக்கனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ரசத்தையே நான் எடுத்துக்கிறேன். இந்த ரசம் வைக்கும் போது தான் அந்த ஞானம் எனக்கு வந்துச்சு. எங்க வீட்டில் வந்து டெய்லி ரசம் வைப்போம். அப்போ சரி, ரசத்துக்கே நம்ம எவ்வளோ சொல்றோம், மினிமம் நம்ம வந்து ஃபுட்டுக்குன்னு செலவு பண்ற கம்மியான அமௌண்ட் செலவு பண்றது ரசம்னா நான் எங்க வீட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்றோம்னு பாருங்க. மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, புளி, தக்காளி, மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் சமைக்க கொஞ்சம் கேஸு, அதுக்கப்புறம் தண்ணி, இவ்வளவும் இருந்தால் தான் ரசம் வைக்க முடியும். மொத்தம் 15 பொருள் வருது. இந்த 15 பொருளையும் நம்ம ஒரு ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பொருளுக்கு ரசம் வைக்க ₹1 நம்ம செலவு பண்றோம். அப்போ 15 பொருளுக்கும் 15 ரூபா செலவு பண்ணாதான் ரசமே வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட இப்போ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து நிறைய நம்ம காய்கறி வாங்கினாதான் அவங்க கொஞ்சம் போனா போதுன்னு தராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ காசுக்கு தான் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ரசத்தையே வந்து நம்ம வந்து செரிமானத்துக்காக சாப்பிட்ற ஒரு பொருளுக்கு அவ்வளோ செலவு பண்றோம். அப்ப மெயினா நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனா ரசம் நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்களா, இல்லை வந்து தேவையா, அதை வச்சா வேஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அப்போ எந்தெந்த பொருட்கள், இது நான் எக்ஸாம்பிளுக்கு ரசம் சொன்னேன், நம்ம வீட்டில் நம்ம தான் யோசிக்கணும். எந்தெந்த பொருள்லாம் அடிக்கடி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், எதெல்லாம் வந்து வாங்கி, இப்போ ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், நிறைய வாங்கி வச்சுட்டு அதை வந்து கீழே கொட்டுறதுக்காக நம்ம அது முக்குவாடு அடிச்சா நம்ம கீழே கொட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வாங்கி அதை வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து நம்ம சேமிக்க பழகணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவிங்ஸுங்கிற பழக்கமும் வந்துடும், சிக்கனமாகவும் இருக்கிற அந்த பழக்கமும் வந்துடும்.